போய் பார்க்காம விட்டேனேன்னு வருத்தப்பட வச்சுச்சுங்க அந்த பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. ஸோ நம்ம பசங்க பிரேக்கப் ஆனாதான் அதெல்லாம் எப்படி போன்ற நிறைய படம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பொண்ணு வந்து பிரேக்கப் ஆனால் என்ன நடக்கும்ன்றதா இந்த கதையை பேரு 8 வசந்தம் 8 வசந்தம் எது வேணா வச்சுக்கலாம். 2025 வந்திருக்கு. இந்த படம் தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு இந்த படம் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணேன். லவ் ஸ்டோரிங்க இது. இந்த படத்தை நீங்க பார்க்கலாம், மறக்காம போய் பார்த்துருந்துங்க. பார்க்க வேண்டிய படங்க இது. எனக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் சூப்பராகவே தெரியும். அது இல்லாமல் புக்கும் நல்லாவே எழுத தெரியும். அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க அப்பா வச்சு ஒரு புக் வந்து எழுதுவாங்க. அந்த புக் வந்து பாப்புலர் ஆயிரும். புக் எழுதுறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடையிலே யூகேலேருந்து ஒரு பையன் வருவான். அவங்க கூட மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுவான். அது முதல்ல வந்து காதல முடிஞ்சிடும். இவங்களுக்கு வந்து லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த பையனை எஃபோர்ட் போட்டு லவ் பண்ண வச்சிருவாங்க கடைசியா. ஆனால் இவனே வந்து கடைசியில் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுவான். ஹீரோயின் வந்து ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப உடஞ்சி போயிருவாங்க. பொண்ணு ட்ரூவா லவ் பண்ணி பையன் பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த வலி எப்படி இருக்குன்றத இந்த படத்துல பார்த்தா அந்த பொண்ணு அந்த லைஃப்ல இருந்து மீண்டு வராங்களா என்னன்றத அந்த கதையே ஒரு சூப்பரான விஷயம்னா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, லைஃப்ல பிரேக்கப் ஆயிடுச்சு, லவ் உருகி உருகி பண்ண பையன் பிரேக்கப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவங்க எப்படி லைஃப் மூவ் ஆன் பண்றாங்க அப்படின்றதான் கதையே. சும்மா விறுவிறுப்பா போகுதுங்க.